ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனை என்ன, உன் வேண்டுதல் என்னன்னு முழுசா தெரிஞ்சும் இந்த சாயப்பா உனக்காக நீ ஆசைப்பட்டத உன் வீட்டுல நடத்தி கொடுக்காம விட்டுடுவேனா என்ன? இதோ உன் விருப்பங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில அழகாக அரங்கேற போகுது. இன்று முதல் இனி வரக்கூடிய நாட்கள்ல உன் வாழ்க்கையில நீ மனம் மகிழும்படி எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போறேன். இங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நீ எப்போதும் அடுத்தவங்களுக்கு நல்லவனா இருக்கணும்னு நினைக்காம உனக்கு உன் மனசாட்சிக்கு உண்மையான நல்லவனா, நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையா, நேர்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இருந்துடு. நேர்மையா வாழ்றவங்களுக்கு கஷ்டமும் சோதனைகளும் வரும்னு நீ கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அது எவ்வளவு துன்பத்தை தருதோ அதை விட அதிகமா இன்பமும் உன் வாழ்க்கையில வந்து சேர்ந்தே தீரும். ஏன்னா உனக்கானது எல்லாத்தையும் செய்ய போறது உன் சாயப்பா நான் அல்லவா? ஒருத்தன் நல்லா இருக்கானா அதை பார்த்து பொறாமப்படவேனா? ஏன்னா அவன் இப்படி நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக அவன் என்னவெல்லாம் இழந்தான்னு உனக்கு தெரிய வந்தா அந்த நல்ல வாழ்க்கையே கூட வேணான்னு சொல்ற அளவுக்கு உனக்கு மனசுல வந்துடும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு முன்பாக எத்தனையோ கஷ்டப்பட்டு எத்தனையோ விஷயங்களை இழந்துதான் இப்பொழுது வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சீனா உன் வாழ்க்கையிலையும் கடுமையாக உழைக்கவும் தீவிரமாக முயற்சியும் பயிற்சியும் செய்யவும் தயாராயிரு. எந்த சூழ்நிலையிலும் எப்போதுமே உன் நம்பிக்கை இழக்காதே. ஏன்னா கடைசி நொடியில் கூட உனக்கான வெற்றிய உன் கைகளை நான் கொடுத்துருவேன்னு உனக்கு தெரியாது. நீ எப்போதும் உன்னுடைய இலக்குகள்ல குறியாக இரு. எந்த நொடியில் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயங்களை இந்த சாயப்பா நடத்தி முடிப்பேன். இதோ இப்போது நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடக்கதான் போகுது. இழந்ததையும் உன்னை விட்டு போனதையும் நினைச்சு வருந்தாதே என் தங்கமே. வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் மிக வலிமையானதாக இருக்கதான் செய்யும். ஆனா நீ ஓ மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அதைவிட வலிமையானதாக இருந்து அந்த கஷ்டங்களை ஒண்ணுமில்லாம போக செய்வதற்கு உனக்கு துணையா இந்த சாயப்பா நான் இருப்பேன். இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியலையேன்னு உனக்கு தோணும் போதெல்லாம் உன் தன்னம்பிக்கையை மட்டும் நீ நம்பு. நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடும் வேலையிலா இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து பிரச்சனைகளை முடிப்பேன்னு நம்பு. உன் வாழ்க்கைக்கு ஒரு புது துணையாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாத. நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் என் செல்லமே. அடுத்தவருடைய வலியையும் வேதனையையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நல்ல மனுஷன் யாரையுமே கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ மாட்டான். அதே போல யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகவும் இருக்க மாட்டான். நீயும் யார் மனசும் புண்படும்படி நடந்து கொள்ளாதே. தினமும் நீ பார்க்கக்கூடிய சில விஷயங்களும் நீ செய்யக்கூடிய சில செயல்களும் உனக்கு பெரிய முன்னேற்றத்தை தரல அப்படின்னா இனிமேலாவது உன் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளவும் வாழ்க்கையில் மாற்றங்களை எதிர்கொள்ளவும் தயாராயிரு. கேள்விகளை உன்னை நோக்கி சத்தமாக கேட்கும் போது அப்போ இல்ல, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன். உன்னை மதிக்கிறவங்களையும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா பாசமா பேசுறவங்க கிட்டையும் நீ அதை திருப்பி கொடுக்கலாம். ஆனா உன்னை மதிக்காம அலட்சியப்படுத்துறவங்க கிட்டையும் உன்கிட்ட கத்தி பேசி ஆணவத்தோட நடந்து கொள்பவர்களிடமும் நீ அதையே திருப்பி கொடுப்பதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்றேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ தவறு செஞ்சிருக்க, ஆனா அதையே யோசிச்சு யோசிச்சு மனசுல வலியையும் வேதனையையும் சுமக்காமல் அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்துக்கிட்டு முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டே இரு. என்னெல்லாம் ஏன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்ற வாக்கியம் ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு மாதிரி தெரியும். இதையே சின்ன வயசுல நீ அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லும் போது நீ பெருமையா சொல்லலாம், என்னெல்லாம் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்கன்னு. ஆனா வயசான பிறகு முதுமை காலத்தில் இதை நீ அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது உன் நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருக்கும். ஏன்னா வயதான பிறகு சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தாதானே உன் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். இளமை காலம் இருக்கும் போதே முதுமையில உன்னை எல்லாரும் கவனித்துக் கொள்ளும்படியாக உன் செயல்களை சரியாக முறையாக சிறப்பாக அமைச்சுக்கோ.
காசு பணம் கையில இருந்தா மட்டும்தான் என்ன ஏதுன்னு கேட்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில நீ எப்போதும் உனக்காக நீ எல்லாத்தையுமே செய்ய கத்துக்கோ. நீ நல்லா இருக்கிறதுக்கும் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நல்லதை நடத்துவதற்கும் இந்த சாயப்பா துணை இருப்பேன்.